ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப அயன் ரிச்சான, ஃபைபர், புரோட்டீன் இதெல்லாம் ரொம்ப ரிச்சான நம்ம கொண்டக்கடலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் கொண்டக்கடலையை வச்சு குழம்பு, பொரியல் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு புது விதமாக கொண்டக்கடலை லட்டு செய்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு மிச்சமாயிருச்சா மறக்கவே மறக்காதீங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிடுங்க. விநாயகருக்கும் பிடிச்சமான கொண்டக்கடலை லட்டை செஞ்சு அவருக்கு வச்சு வழிபடுங்க. வாங்க இன்னையோட ரெசிபி கொண்டக்கடலை லட்டு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறது. வாங்க இன்னையோட வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில நம்ம இதை செய்ய போறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இந்த கொண்டக்கடலை நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு மிக்சி ஜாருக்குள்ள அந்த கொண்டக்கடலையை போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வர போறோம். அரைக்கும் போது கொரன்னு அரைச்சாலே போதும். கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்க, இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொரன்னு இருக்கு. நல்ல பேஸ்டா அரைச்சிட்டா லட்டு சாப்பிடும் போது மாவா தெரியும். அதனால பேஸ்டா அரைக்க கூடாது, கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு முந்திரி, திராட்சை இது ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போறோம். அடுத்தது இதே கடாயில் தேங்காய் பூ போட போகிறேன். இது கடையில் விற்குது. அந்த தேங்காய் பூவை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் திருவி அந்த பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே நெய்யில் நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சிருக்க கொண்டக்கடலையை சேர்த்து கொஞ்சம் வறுக்க போகிறேன். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த சமயத்தில் வெல்லத்தை எடுத்துக்கிறோம். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிட்டு அந்த பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதுலேயே நல்லா உருகி அந்த ஒரு லட்டு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்க, இதோட கலவையே வேற மாதிரி ஆயிட்டு வரும். இந்த வெல்லம் எல்லாம் பொடியா பொடிச்சிட்டு அதுல சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, அப்புறம் தேங்காய் துருவல் அது எல்லாத்தையும் ஒன்னா கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். தனியா எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லட்டு போல புடிச்சு எடுக்க போறோம். கொஞ்சம் கைப்பதம் பிடிக்கிற அளவுக்கு சூடா இருக்கும் போதே இந்த லட்டை புடிச்சு எடுத்துருங்க. டேஸ்டும் அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு மிச்சமாயிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதை கொடுங்க. குழம்போ இல்லை பொரியலோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டா ஸ்வீட்டா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கணேச சதுர்த்தி வந்துருச்சு. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான கொண்டக்கடலை லட்டு செஞ்சு விநாயகருக்கு படைச்சு சாமி கும்பிடுங்க. வேற ஒரு வித்தியாசமான ரெசிபியில நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்க இன்னும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.